ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மீடியா மக்களே. நான் தான் உங்கள் நண்பன் விஜி சார்லஸ். உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. ஜஸ்ட் நவ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் சுகுமார் ரைட்டிங் ஸ்கிரிப்டில் வந்த புஷ்பா 2 இப்போ தாங்க பார்த்துருந்தேன். படம் வந்து ஓகே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் மெயினான ஸ்டார் அல்லு அர்ஜுன், ஐகானிக் ஸ்டார். ஸோ இவருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நிறையவே இருக்கிறாங்க. ஸோ அல்லு அர்ஜுன் சாருக்கு வந்து புஷ்பா 1 வந்து 2021 வந்தது. அதோட 2024 டிசம்பர் இப்போ முடிய போகிற டைமில் வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 crores கிட்ட பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச கதை தான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டல்வுட்டை எடுத்து பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த எப்படிலாம் வந்து ஸ்மக்லிங் பண்ண முடியுமோ அந்த சாண்டல்வுட்டை எடுத்து எப்படிலாம் பண்ணுறாரோ அதே மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அதே கோர்வையில் தான் இந்த படமும் கதையை வந்திருக்கு. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பற்றி சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்துட்டு யாரெல்லாம் ரசிக்கலாம்னு நீங்கள் ரொம்ப சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் சாரை கண்டிப்பாக ரசிக்கலாம். ஸோ அவரோட ஆஸ் யூஷுவல் அவரோட அந்த ஃபைட்டிங் ஸ்டைல், ஸோ அதுக்கப்புறம் அவரோட அந்த மாஸ் தாங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு பஞ்சமே இல்லை. படம் ஃபுல்லாகவே அவரோட மாஸ் வந்து தெரிக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட மாஸ் அவர் நல்லா இருக்குது. ப்ளஸ் அவரோட அந்த ஸ்டைலிஷ், அதுக்கப்புறம் அவரோட அந்த கோரியோகிராஃபர் அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது. அல்லு அர்ஜுன் சாருக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் ரசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்தபடியான கண்டிப்பாக வந்து ஃபகத் ஃபாசில் சார். நான் ஏற்கனவே ஃபகத் ஃபாசில் சார் பற்றி நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஒரு நடிப்பு அரக்கன்னே சொல்லலாம். அவர் வந்து எந்த அளவுக்குலாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரோலில் டிஃப்ரெண்ட் மாடலில் டிஃப்ரெண்ட் கேரக்டரில் நடிக்கிறதுல ஃபகத் ஃபாசில் வந்துட்டு அடிச்சிக்க முடியாது. இது நான் மட்டும் சொல்ல முடியாதுங்க. ஸோ ஃபகத் ஃபாசில் சாரை வந்து நிறைய டேரக்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ அல்லு அர்ஜுன் சார், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் சாரை நீங்கள் ரொம்பவே ரசிக்கலாம். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா ராஷ்மிகா மடனா. ஸோ அவங்களோட ஹீரோயின் அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி இருந்தாலும் ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட்டில். புஷ்பா 1 அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2021 வந்தது. ஸோ அது வந்துட்டு வேற ஒரு ஸ்ட்ரைக்கில் போச்சு. அந்த படம் வந்துட்டு முழுக்க அந்த சாண்டல்வுட் கதை அப்படியே போயிட்ட மாதிரி இதே மாதிரி தான் இதுலேயும் வந்தாங்க. இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அதே தான் கதை போயிட்டு இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும்னா படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னா அல்லு அர்ஜுன் சொல்லலாம். படத்தோட மைனஸ் பாயிண்ட் பற்றி சொன்னீங்கன்னா டியூரேஷன் சொல்லலாம். ஸோ டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மேலே ஆகுது படம். ஸோ அப்போ வந்து மக்கள் வந்துட்டு எப்படா படம் முடியுன்ற மாதிரி சூழ்நிலை வருது. இதுக்கு காரணம் என்னன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அல்லு அர்ஜுன் சாரோட அந்த புஷ்பா 1 நம்ம எப்படி ரசிச்சோமோ ஸோ அதே மாதிரி புஷ்பா 2 வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஃபுல்லாக ரசிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சீனுமே வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் வைக்காது. அதே மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஃபேமிலி டச் கொண்டு வரணுன்றதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க சுகுமார் சார். பட் ஆனால் வந்து அது ரொம்ப ஜவ்வு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு தேவையில்லாத காட்சிகள், அதை வந்து தேவையில்லாத ஒரு சீன்ஸில் வந்துட்டு ஒரு ஃபைட்டு கொண்டு போகிற மாதிரியும், தேவையில்லாத இடத்துல வந்துட்டு ஒரு பாட்டை போட்டு அந்த பாட்டு ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகிற மாதிரியும் அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் படத்தை ஓவரால் நீங்கள் ரசிக்கணும்னா முழுக்க அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ், ஸோ அல்லு அர்ஜுனுக்காக இந்த படத்தை ரசிக்கலாம். ஆல்மோஸ்ட் அதுதாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புஷ்பா 1 வந்துட்டு ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பயங்கரமான ஒரு கெத் மேனாக இருப்பார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் அவர் பாடியில் சொல்லலாம், இன்டர்நேஷனல் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் போயிட்டு இருக்காரு. பட் ஆனால் அதே மாதிரி அந்த கட்டைகளை எடுக்கிறது திரும்ப காப்பாற்று இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஃபகத் ஃபாசில் சார் தான் வந்துட்டு படத்தோட எண்ட் ஆஃப் வரைக்கும் வந்துட்டே இருப்பார். ஸோ அவரோட ட்ராவல் வந்து அவரோட ஜேர்னி வந்து இந்த படத்தில் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அல்லு அர்ஜுன் சார், ஸோ ஃபகத் ஃபாசில் இவங்க 2 பேர் வர ஒவ்வொரு காட்சிகளுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, செகண்ட் ஹாஃப்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் சார் வந்துட்டு அவரே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீ வச்சு ஒரு ஃபயர் பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி அவரே அப்படியே அந்த சீனோட மறைஞ்சிட்டாரு. ஸோ அதோட அவர் போர்ஷன் முடிஞ்சிருது. அவர் முடிஞ்ச அந்த போர்ஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வர காட்சிகள் வந்துலாம் ஃபேமிலி கோர்வையான ஒரு காட்சிகள்லாம் வருது. பட் ஆனால் அந்த நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஃபேமிலி கோர்வையான காட்சி வந்து சுகுமார் சார் கொஞ்சம் இன்னும் எமோஷனுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ஒர்க் அவுட் ஆனிச்சான்னு சொல்லணும்னா இல்லைன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் ஆனால் ஏன்னா படத்தோட டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட போகும்போது மக்கள் வந்துட்டு அல்லு அர்ஜுன் சாரோட ரோல் என்ன இருக்கும், அவரோட கேரக்டர்ஸில் என்னெல்லாம் வரும் எதிர்பார்த்துட்டே இருக்க சூழ்நிலையில் அந்த சாண்டல்வுட் அந்த சந்தன கடத்தல் அந்த கதையை வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டு திடீர்னு ஃபேமிலி ஓரியன்டாக போகும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட ரேட்டிங் வந்து நான் சொல்கிறத விட
அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒரு சின்ன ட்ரீட்னே சொல்லலாம். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ஃபேன்ஸ்க்கு நான் ஒன்று சொல்கிறேன்னா, புஷ்பா 1 நீங்கள் பார்த்த ரேஞ்சுக்கு புஷ்பா 2 இருக்கும்னா ஓகே இருக்கும்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. இதை தவிர்த்து புஷ்பா 2 முடியும் போது இன்னொரு சீக்வன்ஸும் இருக்குது, புஷ்பா 3னும் வரப்போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் அதான் புஷ்பா 1 வந்து இந்த ரூல் கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் புஷ்பா 3ல வந்து இப்போ இந்த ரேம்பேஜ்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. மேற்கொண்டு இந்த படத்தை வந்து ரசிக்கிறது வந்து அவங்கவுங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஓவரால் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அப்படி தான் கொடுக்கலாம். 6 to 7 வரைக்கும் தான் கொடுக்கலாம். பிகாஸ் அல்லு அர்ஜுன் சாருக்காக தான் இந்த படத்தை வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. பின்னணி இசையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவஸ்ரீ பிரசாத் இருக்காங்க, கூட வந்து சாம் சிஎஸ் அவரோட இசையும் வந்துட்டு பங்களிப்பு இருந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேரோட இசையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. தேவஸ்ரீ பிரசாத் சாரோட பாட்டு அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அவரோட பாட்டு வந்து இதுலேயும் வந்து எந்த குறையும் சொல்லாதபடி அந்த சொல்றியா பாட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீவள்ளி சாங், ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரசித்தோம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாங்ஸ் வருது. பட் ஆனால் அது டக்குன்னு மனசில் நிற்கிற மாதிரிலாம் இல்லை. மேபி கொஞ்சம் போக போக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தேவஸ்ரீ பிரசாத் சாரோட போர்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தோட ஸ்டென்ட்டு காட்சிக்கு வந்து பஞ்சமே இருக்காது. ஸ்டென்ட்டு வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அதாவது அல்லு அர்ஜுன் சார் வந்து அந்த ஸ்டென்ட்லாம் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸில் பண்ணும்போது ரொம்பவே ரசிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் முழுக்க ஒரே விஷயம் தான் ரசிக்கணும்னா ஐகானிக் ஸ்டார் அல்லு அர்ஜுன் சாருக்காக இந்த படத்தை பார்க்கலாம், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். என்னோட சஜஷன் படி நான் சொன்னபடி 10க்கு 6 to 7 தான் தரலாம், அதுக்கு மேலே இருக்காது. ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பெக்டேஷன் செகண்ட் பார்ட்டுக்கு இருக்கோன்னா இருக்கலாம்ன்றதான் ஒரு கோரிக்கை. ஆனால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மீண்டும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான படத்தோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ விஜய் சார்லஸ். பாய்.